ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எக்கனாமிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரெண்டாவது டாபிக் பார்த்துட்ருக்கோம். அதில் 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், நிதி ஆயோக், திட்டக்குழு, இது எல்லாமே வந்து செகண்ட் டாப்பிக்கில் கவர் ஆகுது. அதில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் 8th லெசன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 12th 11th லெசன் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்டில் 11th லெசன் தான் வந்து நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஓகே, இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய அறிஞர்கள் வந்து சில கோட்பாடுகளை வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் முன்னேற்றம்னா என்ன, வளர்ச்சினா என்ன, அந்த டாபிக் ரொம்ப முக்கியம். இதில் வந்து இந்த திட்டக்குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான அந்த புத்தகங்களில் சொன்னது, எந்தெந்த அறிஞர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த டாபிக் வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பாருங்கள், மார்கரெட் தாட்சர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தவறாக நடைமுறைப்படுத்துவதனால் ஒரு நல்ல திட்டம் அதை வந்து தவறாக நடைமுறைப்படுத்துவதனால் அது வந்து தோல்வியில் முடியலாம். திட்டம் வந்து நல்லது, பட் ஆனால் நடைமுறைப்படுத்துறது தவறாக இருக்குது அப்படின்னா அது வந்து தோல்வி அடையலாம். ஆனால் சரியாக நடைமுறைப்படுத்துறதுனால ஒரு தவறான ஒரு திட்டம் வந்து வெற்றி அடைந்து விடாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்டு பிறகு நடைமுறைப்படுத்து அப்படின்றது மார்கரெட் தாட்சர் அப்படின்றவருடைய கோட்பாடு. ஓகே, அடுத்து பாருங்க, முன்னேற்றமும் வளர்ச்சியும் குன்றிய பொருளாதாரம். பொருளாதார மேம்பாடு அல்லது முன்னேற்றம் ரெண்டுமே வந்து ஒரே பொருள் தரக்கூடியது தான். பொருளாதார வளர்ச்சி நாட்டு வருமானம் அதிகரித்தலை குறிக்க பயன்படும் சொல். பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது நம்மளுடைய வருமானம் நாட்டினுடைய வருமானம் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து குறிக்கக்கூடியது. அதே முன்னேற்றம் அப்படின்றது நாட்டின் பொருளாதார கட்டமைப்பில் நிகழும் நல்ல மாற்றங்களை, அதாவது பொருளாதார கட்டமைப்பில் நமக்கு நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். 2ஆம் உலகப் போர் வரையில் 3ஆம் உலக நாடுகள் என்று அழைக்கப்படும் இந்த ஏழை நாடுகள், வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள், பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லி இந்த 3 கட்டமாக வந்து நாடுகளை பிரிப்பாங்க. அதில் இந்த 3வது கட்டத்தில் அந்த 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த ஏழை நாடுகளினுடைய சிக்கல்களை பற்றி வந்து யாருமே வந்து ஆர்வம் காட்டலை. இந்த 2ஆம் உலக போருக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கருத்துக்களை, கோட்பாடுகள் எல்லாத்தையும் வந்து இந்த அறிஞர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. இன்றைய வளரும் நாடுகள், இப்போ வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நாடுகள் எல்லாமே இங்கிலாந்துக்கிட்டேயும் ஐரோப்பியா என்ன பண்ணியிருப்பாங்க, அடிமைகளாக இருந்த நாடுகள் தான். ஸோ அவங்க தான் வந்து என்ன நினைப்பாங்க, விரைவான பொருளாதார முன்னேற்றத்தை வந்து நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நாடுகளாகவும் வந்து இந்த வளரும் நாடுகள் வந்து இருக்கும். அடுத்து இந்த பொருளாதார முன்னேற்றத்தினுடைய அணுகுமுறைகள் அப்படின்னு சொல்லி 2, இதெல்லாம் வந்து நம்ம தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கல, எல்லாமே படிக்க தேவையில்லை. இதில் வந்து தியரி பார்ட்டு தான் அதிகமாக இருக்குது. நமக்கு என்ன பாயிண்ட் தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இதில் பழமையான அணுகுமுறை, நலம் சார்ந்த புதிய அணுகுமுறை அப்படின்னு சொல்லி 2 சொல்லியிருக்காங்க. இதில் பழமையான அணுகுமுறை அப்படின்னா என்ன, ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது இந்த பழமையான அணுகுமுறையில் என்ன சொல்ல வராங்க, புதிய அணுகுமுறையில் என்ன நலம் சார்ந்த அணுகுமுறையில் என்ன சொல்கிறாங்க, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்புடன் உற்பத்தியிலும் வேலைவாய்ப்பிலும் வேளாண்மையின் பங்கு குறைந்து, வேளாண்மையினுடைய உற்பத்தி வேலைவாய்ப்பில் வேளாண்மையினுடைய பங்கு குறைந்து தொழில்துறை, பணித்துறை, தொழில்துறை, சேவைத்துறை இதில் வந்து பங்கு வந்து உயர்வடைதலை தான் வந்து பழைய அணுகுமுறையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்புடன் உற்பத்தியிலும் வேலைவாய்ப்பிலும் வேளாண்மையினுடைய பங்கு குறைந்து தொழில்துறை, பணித்துறை ஆகியவற்றின் பங்கு உயர்வடைதலையே பழைய அணுகுமுறையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இது தொழில்துறை வளர்ச்சியை வலியுறுத்தும் அணுகுமுறையாக இருக்கு. அதாவது இது வந்து தொழில்துறை, ஏன்னா வேளாண்மையினுடைய பங்கு குறையணும், தொழில்துறை, பணித்துறை இதில் இருக்கக்கூடிய பங்கு வந்து அதிகமாக இருக்கணும். அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பழைய அணுகுமுறையில் பொருளாதார முன்னேற்றம்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், நலம் சார்ந்த புதிய அணுகுமுறையில் பொருளாதார முன்னேற்றம் 1970ஆம் ஆண்டுகளில் மறுவரை செய்யப்பட்டது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வருமான ஏற்றத்தாழ்வு, வேலையின்மையை குறைத்தல், நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துதல் ஆகியவை ஒரு சேர நிகழ்வது பொருளாதார முன்னேற்றம். இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு நாடு வந்து
பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து புதிய பழமையான அந்த அணுகுமுறை, நலம் சார்ந்த புதிய அணுகுமுறை. வறுமை, வருமான ஏற்றத்தாழ்வு, வேலையின்மையை குறைத்தல், நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துதல் ஆகியவை ஒரு சேர எல்லாமே நிகழ்ந்தாதான் வந்து அது பொருளாதார முன்னேற்றம். அந்த காலகட்டத்தில் வளர்ச்சியுடன் கூடிய பங்கீடு அப்படின்ற புகழ்பெற்ற முழக்கம் வந்து இருந்தது. இதில் பாருங்கள், தொழில்துறை வளர்ச்சி வலியுறுத்தும் அணுகுமுறையாக உள்ளது. தனி மனிதர் வருமான உயர்வு அடித்தட்டு மக்களின் வருவாயையும் அதிகப்படுத்தும் என்ற எடுகோளின் அடிப்படையில் முன்னேற்றத்துக்கு விளக்கம் அளிக்கிறது. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பழமையான அணுகுமுறையில் என்ன சொல்லியிருக்காங்க, வேளாண்மையினுடைய பங்கு குறைந்து தொழில்துறை பணித்துறையினுடைய பங்கு வந்து உயரணும், அதுதான் பொருளாதார முன்னேற்றம். பட் ஆனால் இந்த நலம் சார்ந்த இதில் வந்து வறுமை, வருமான ஏற்றத்தாழ்வு, வேலையின்மையை குறைக்கிறது, நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி வந்து அதிகப்படுத்துறது, இது எல்லாமே நடந்துச்சுன்னா தான் அதை வந்து பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதில் பாருங்க, மைக்கேல் டொட்டாரோ அப்படின்றவர் என்ன சொல்றாரு, முன்னேற்றத்தை சமூக அமைப்பு, பொதுமக்களினுடைய மனநிலை, முன்னேற்றம் அப்படின்னா என்ன, சமூக அமைப்பு, பொதுமக்களினுடைய மனநிலை, நாட்டின் நிறுவன அமைப்புகள் ஆகியவற்றில் நிகழும் பெரிய மாற்றங்கள் ஆகியவற்றோடு விரைவான வளர்ச்சி, வருமான ஏற்றத்தாழ்வினை குறைத்தல், வறுமை ஒழிப்பு ஆகிய அனைத்துமே பொருளாதார முன்னேற்றமாக கருத வேண்டும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பொருளாதாரத்துக்குள்ளே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த டொட்டாரோ அப்படின்றவரினுடைய கருத்து. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காரு, முன்னேற்றத்தை சமூக அமைப்பு, பொதுமக்களினுடைய மனநிலை, நாட்டினுடைய நிறுவன அமைப்புகள் ஆகியவற்றில் நிகழும் பெரிய மாற்றங்கள் ஆகியவற்றோடு விரைவான வளர்ச்சி, வருமான ஏற்றத்தாழ்வினை குறைத்தல், வறுமை ஒழிப்பு ஆகிய அனைத்தையுமே பொருளாதார முன்னேற்றமாக வந்து நம்ம இதை எடுத்துக்கணும். பொருளாதார வளர்ச்சி குன்றிய நாடுகளினுடைய சிறப்பியல்புகள்ல என்ன, அதாவது உலக வளர்ச்சி குன்றிய நாடுகளை ஒன்றுடன் தொடர்பு படுத்தி அறியலாம். உலக வங்கியினுடைய அறிக்கையின்படி தலா வீதம் அதாவது தல வருமானம் எவ்வளோ இருக்கணும், மொத்த நாட்டு வருமானத்தின் அடிப்படையில் நாடுகளை வகைப்படுத்துகிறது. இப்போ குறைந்த வருமானமுடைய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா $906 குறைவாக இருந்தால் மொத்த நாட்டு உற்பத்தி, தலா வீதம் மொத்த நாட்டு உற்பத்தி $906 குறைவாக இருந்தால் அது குறைந்த வருமானமுடைய நாடுகள். நடுத்தர வருமானமுடைய நாடுகள் அப்படின்னா $906 $11,115 வரைக்கும் அந்த இடைப்பட்ட விகிதம் இருந்தது அப்படின்னா அதை வந்து நடுத்தர வருமானமுடைய நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதிக வருமானமுடைய நாடுகள் அப்படின்னா தலா வீதம் மொத்த நாட்டு உற்பத்தி $11,114 மேல் உள்ள நாடுகள் வந்து அதிக வருமானமுடைய நாடுகள். ஓகே, ஸோ கொஷினில் வந்து கேட்கலாம், நடுத்தர வருமானமுடைய நாடுகளினுடைய உற்பத்தி என்ன, மொத்த நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு சொல்லி கூட கொஷினில் கேட்கலாம். ஸோ அதனால் அந்த அளவு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து 906 கம்மி, அதிக வருமானமுடைய நாடுகள் $11,116. அடுத்து வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம். வளர்ச்சி குறைந்த பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டில் குறைவான தல வருமானம், பரவலான வறுமை, வருமான செல்வ பகிர்வில் கடுமையான ஏற்றத்தாழ்வு, அதிக மக்கள் தொகை, குறைவான மூலதன ஆக்கம், அதிக அளவு வேலையின்மை, பழமையான உற்பத்தி முறை, எதிரும் புதிருமான பண்புகள் ஒரு சேர நிலவுதல் ஆகியவற்றை பண்புகளாக கொண்டதாகும். ஸோ வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் அப்படின்னா இது எல்லாமே இருக்கணும். கம்மியான தல வருமானம் இருக்கும், வறுமை வந்து அதிகமாக இருக்கும், மக்கள் தொகை அதிகமாக இருப்பாங்க, அவங்களுடைய வேலை இருக்காது, உற்பத்தி கம்மியாக இருக்கும், இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை வந்து வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டில் அதிக மக்கள் தொகையினால் உற்பத்தி குறைந்து அவற்றின் விளைவாக குறைந்த தலா வருமானம் உடைய அதிக மக்களை கொண்ட பொருளாதாரம் ஆகும். அதாவது தல வருமானம் வந்து கம்மியாக இருக்கும், பட் ஆனால் மக்கள் தொகை வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ அதிக மக்கள் தொகை, தல வருமானம் குறைவாக இருந்தது அப்படின்னா அது வளர்ச்சி குன்றிய பொருளாதாரம். முன்னேற்றம் என்பது சரி, ஓகே, பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும். இங்கே வளர்ச்சினா என்ன, முன்னேற்றம்னா என்ன, ரெண்டு வார்த்தைகள் வந்து இதில் கொண்டு வந்திருப்பாங்க. வளர்ச்சினா என்ன, முன்னேற்றம்னா என்ன, அதை பற்றி பார்க்கலாம். முன்னேற்றம் என்பது பின்தங்கிய நாடுகளின் சிக்கல்களையும், வளர்ச்சி என்பது முன்னேறிய நாடுகளின் சிக்கல்களையும் கொண்டதாக உள்ளது. முன்னேற்றம் அப்படின்னா பின்னாடி இருக்கிற ஒரு பையன் முன்னாடி போகணும்னு நினைக்கிறது முன்னேற்றம், அவன் ஃபெயில் ஆகிட்டான், அவன் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறது முன்னேற்றம். ஆனால் வளர்ச்சி அப்படின்றது பாஸ் ஆனவன் அதுக்கு மேலே மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறது வளர்ச்சி. ஸோ இதுதான் இந்த ரெண்டு பாயிண்ட்டு. முன்னேற்றம் அப்படின்றது
பின்தங்கிய நாடுகளினுடைய சிக்கல்களையும் வளர்ச்சி என்பது முன்னேறிய நாடுகளின் சிக்கல்களையும் கொண்டதாக உள்ளது. முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியற்றதாகவும் தன்னிச்சையாகவும் நிகழக்கூடிய மாற்றம். வளர்ச்சி என்பது நீண்ட காலத்துக்கும் படிப்படியாகவும் நிதானமாகவும் நடைபெறும் மாற்றமாகும். ஸோ இது வந்து தொடர்ச்சியற்றது. முன்னேற்றம் அப்படின்றது தொடர்ச்சியற்றதாகவும் தன்னிச்சையாகவும் நிகழக்கூடிய ஒரு மாற்றம். வளர்ச்சி அப்படின்றது நீண்ட காலம் படிப்படியாக நிதானமாக நடைபெறும் மாற்றமாகும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொருளாதார வளர்ச்சினா என்ன, பொருளாதார முன்னேற்றம்னா என்ன. வளர்ச்சி பொருளாதார இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அடிப்படையிலானது. எது பொருளாதார முன்னேற்றம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அடிப்படையிலானது. வளர்ச்சி அப்படின்றது எண்ணிக்கை மற்றும் தர அடிப்படையிலானது. அந்த கீழே பாயிண்ட்ஸில் பார்க்கலாம் அது எல்லாத்தையுமே. வளர்ச்சி என்பது அதிகமான உற்பத்தியை குறிக்கிறது. ஆனால் முன்னேற்றம் என்பது உற்பத்தியில் அதன் செயல்திறனை குறிக்கிறது. ஸோ இது கூட கொஷின்ஸில் கேட்கலாம். வளர்ச்சி அப்படின்னா அதிகமான உற்பத்தி, வளர்ச்சி அப்படின்றது அதிகமான உற்பத்தி. ஆனால் முன்னேற்றம் அப்படின்றது அந்த உற்பத்தியினுடைய செயல்திறனை வந்து குறிக்கிறது தான் வந்து முன்னேற்றம். அதாவது உற்பத்தியில் ஒரு அலகு உள்ளீடு பொருள்களுக்கான உற்பத்தி அளவை குறிக்கும். இது உற்பத்தி வளங்களுக்கான ஒதுக்கீடு, வறுமை, சமத்துவமின்மை, வேலையின்மை ஆகியவற்றின் கலவை மாற்றங்களை குறிக்கிறது. ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ முன்னேற்றம்னா என்ன, வளர்ச்சினா என்ன, அதுதான் தேவை. பொருளாதார முன்னேற்றம் என்பது வளர்ச்சியிலும் கட்டமைப்பிலும் ஏற்படும் மாறுதல்களை உள்ளடக்கியது. பாருங்க, இதில் கொடுத்துருக்காங்க பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வளர்ச்சினாவே வளர்ந்த நாடுகளினுடைய பொருளாதார சிக்கல். நான் அதை தான் சொன்னேன். ஒருத்தன் வந்து ஃபெயிலாக இருக்கான், அவன் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறது முன்னேற்றம், பின்னாடி இருக்கிறவன் முன்னாடி வரணும்னு நினைக்கிறது முன்னேற்றம். ஆனால் வளர்ச்சி அப்படின்றது பாஸ் ஆனவன் அதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறது வளர்ச்சி. இப்போ பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வளர்ந்த நாடுகளின் பொருளாதார சிக்கல்களை கையாளுகிறது. முன்னேற்றம் அப்படின்றது வளரும் நாடுகளினுடைய சிக்கல்களை வந்து கையாளுகிறது. மாற்றங்கள் படிப்படியாகவும், எங்கள் வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் வந்து படிப்படியாகவும் நிதானமாகவும் நிகழும். இங்கே முன்னேற்றத்தில் தொடர்ச்சியற்ற தன்னிச்சையான மாற்றங்கள் வந்து நிகழும். அதிக அளவான உற்பத்தியை குறிக்கிறது வளர்ச்சி அப்படின்றது. ஏன்னா இங்கே வந்து அதிக உற்பத்தியை தான் வந்து இங்கே வளர்ச்சி அப்படின்னாவே அதிக உற்பத்தி வந்து இருக்கணும். இங்கே வந்து உற்பத்தியை விட இங்கே என்னது, அந்த உழைப்பை தான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. உற்பத்தி அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உற்பத்தியாகும் பொருட்களின் வகைகளும் மாறுகின்றன. அந்த உற்பத்தி திறனை வந்து சொல்கிறது தான் வந்து முன்னேற்றம். எண்ணிக்கை அடிப்படையிலானது, அதாவது தல வருமானம் அதிகரிப்பை வந்து குறிக்கும். இங்கே வந்து எண்ணிக்கை அடிப்படையிலும் தர அடிப்படையிலும் ஆனது. ரேங்க் பேஸ்டு, குறுகிய எல்லை உடையது, விரிவான பொருள் கொண்ட சொல். முன்னேற்றம் ஈக்குவல் டு வளர்ச்சி ப்ளஸ் மாற்றம். வளர்ச்சியும் இருக்கணும், அதே சமயம் மாற்றமும் ஏற்படணும். அதுதான் வந்து முன்னேற்றம். ஓகே, சரி. இந்த பொருளாதார முன்னேற்றத்தை வந்து 4ஆக பிரிக்கிறாங்க. நாட்டினுடைய மொத்த உற்பத்தி, தலவீத மொத்த நாட்டு உற்பத்தி, நலன், அதுக்கப்புறம் சமூக குறியீடுகள் சொல்லி 4ஆக பிரிக்கிறாங்க. சரி, இந்த ஜிஎன்பின்னா என்ன? ஸோ இதில் நிறைய வளவலன்னு கொடுத்துருப்பாங்க. ஜிஎன்பி கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நாட்டினுடைய மொத்த உற்பத்தி அப்படின்றது நம்மளுடைய நாட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய உற்பத்தியும் ப்ளஸ் வெளிநாடுகளில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் ரெண்டையும் வந்து கூட்டி கிடைக்கக்கூடியது தான் வந்து ஜிஎன்பி, நாட்டினுடைய மொத்த உற்பத்தி. அதாவது நம்ம நாட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ப்ளஸ் வெளிநாடுகளில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ரெண்டையும் வந்து நம்ம வந்து கூட்டி நமக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய மொத்த உற்பத்தி. ஒரு நாட்டின் புவி எல்லைக்குள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளின் அங்காடி மதிப்புடன், பாருங்கள், ஒரு புவி எல்லைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளின் அங்காடி மதிப்புடன் அந்த நாட்டு மக்கள் வெளிநாடுகளில் ஈட்டிய வருமானத்திற்கும் வெளிநாட்டினர் சம்பாதித்து அவர்கள் நாட்டுக்கு அனுப்பிய வருமானத்திற்கும் இடையிலே ஆன
வேறுபாட்டு தொகையை கூட்டினால் கிடைக்கும் மொத்த மதிப்பே மொத்த நாட்டு உற்பத்தி. உள்நாடு ப்ளஸ் வெளிநாடு ரெண்டையும் நீங்கள் வந்து கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடைச்சிரும். அவ்வளோதான். இந்த கருத்தினை கொண்டு ஒரு நாட்டின் பொருளாதார நிலையை மதிப்பிடலாம். மற்றவை மாறாதிருக்கும் போது நாட்டின் மொத்த நாட்டு உற்பத்தி அதிகமாக இருந்தால் அந்நாட்டு மக்களின் உயர்வான வாழ்க்கை தரத்துக்கு வழிவகுக்கும். ஸோ நாட்டு உற்பத்தி அதிகமாக இருந்தாவே பொருளாதாரம் வந்து நல்ல விதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி. ஒரு நாட்டில் குறிப்பிட்ட ஆண்டில் மொத்த உற்பத்தி மதிப்பை அந்த நாட்டின் மக்கள் தொகை, ஸோ எவ்வளவு, இப்போ ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபாயை இப்போ அந்த நாட்டில் ஒரு 50 பேர் இருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படின்னா அந்த மொத்த நாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த உற்பத்தியோட அங்கே எவ்வளவு மக்கள் வாழ்கிறாங்களோ அதோட வந்து வகுக்கக்கூடிய அந்த ஈவு, அதுதான் வந்து தலவீதம். தலாவீதம் மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. வருமானத்தை எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்களோ அதோட வந்து வகுக்க கிடைக்கக்கூடிய அந்த ஈவே வந்து தலாவீத மொத்த நாட்டு உற்பத்தி, ஜிஎன்பி பெர் கேபிட்டா. ஓகே. இந்த அளவீடு முறையும் நீண்ட காலத்தில் தலா உற்பத்தி மதிப்பு அதிகரித்தலை குறிப்பிடுகிறது. தலா வருமானம் அதிகரிக்கும் வேகம், இதில் பாருங்க பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. தலா வருமானம் அதிகரிக்கும் வேகம் மக்கள் தொகை அதிகரிக்கும் வேகத்தை விட உயர்வாக இருக்க வேண்டும். தல வருமானம் அதிகரிக்கக்கூடிய அதனுடைய வேகம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மக்கள் தொகையை வந்து அதிகரிக்கக்கூடிய வேகத்தை விட நம்மளுடைய தல வருமானம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நலன். பண்டங்கள் பணிகளை மக்கள் வாங்கி பயன்படுத்துவது அதிகரிப்பதையே பொருளாதார முன்னேற்றமாக கருதப்படுகிறது. பண்டம் பணினா வந்து சேவை. ஸோ வந்து பண்டங்கள் பணி இது ரெண்டையும் வந்து பயன்படுத்துறது தான். மக்கள் நலன் எனும் கண்ணோட்டத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை மக்களின் நலவாழ்வு, கல்வி, வாழ்க்கை தரத்தில் குறிப்பிடத்தகுந்த அளவு மேம்படுத்துவதாக சார்ந்து வரையறுக்கலாம். ஸோ நலனை வந்து சொல்கிறாங்க. அடுத்து சமூக குறியீடுகள். சமூக குறியீடுகள்னால் என்ன? மக்களினுடைய அடிப்படை தேவைகளையும் கூட்டு தேவையையும் நிறைவு செய்வதையே சமூக குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களினுடைய அடிப்படை தேவை, இன்னொன்று கூட்டு தேவை, இது ரெண்டையும் வந்து நிறைவு செய்கிறது தான். அடிப்படை தேவை ப்ளஸ் கூட்டு தேவை, இது ரெண்டையும் வந்து நிறைவு செய்வதையே சமூக குறியீடுகள் என அழைக்கப்படுகிறது. நேரடியாக வழங்கப்படும் அடிப்படை தேவை என்பது மக்களின் நலவாழ்வு, கல்வி, உணவு, குடிநீர், துப்புரவு, வீட்டு வசதி ஆகியவை ஆகும். இவற்றை கொண்டு சமூக பின்னடைவு தவிர்க்கப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து இந்த நாலு அம்சங்கள். பொருளாதார முன்னேற்றத்தை வந்து 4 முறைகளில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அளவிடலாம். அடுத்து பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கும் காரணிகள். ஸோ எதெல்லாம் வந்து எந்தெந்த வகையிலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 4 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன? பொருளாதாரம், சமூகம், அரசியல், மதம் அப்படின்னு சொல்லி 4ஆக வந்து பிரிக்கிறாங்க. கீழே பாருங்கள். அந்த பொருளாதாரம் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து காரணிகள் தேவை. அது வந்து பொருளாதாரத்தை சார்ந்த காரணிகள், பொருளாதாரத்தை சாராத காரணிகள் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றுது. அப்போ பொருளாதார காரணிகள் அப்படின்னா இயற்கை வளம், மூலதன ஆக்கம், சந்தையோட அளவு, கட்டமைப்பு மாற்றம், நிதியியல் அமைப்பு, சந்தையிடத்தக்க உபரி, பன்னாட்டு வாணிகம், பொருளாதார அமைப்பு, இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தை சார்ந்து உள்ளது. பொருளாதாரத்தை சாராத காரணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனித வளம், தொழில்நுட்ப அறிவு. ஸோ மனித வளம் அப்படின்றது மனிதன் எந்த அளவுக்கு வந்து அவனோட உழைப்பை செலுத்தி அவன் வந்து இது பண்ணுறான். அடுத்து அவனுக்குன்னு ஒரு தொழில்நுட்ப அறிவு இருக்கணும். அரசியல் சுதந்திரம், அந்த வேலையை செய்வதற்கான நமக்கு அரசியல், இது எதுவுமே வந்து பொருளாதாரத்தை வந்து சார்ந்து இல்லை. சமூகத்தினுடைய அமைப்பு, ஊழல் இல்லாமல் இருக்கணும், ஊழலற்ற நிர்வாகம் இருக்கணும், முன்னேற்றம் அடைவதற்கான விருப்பம், ஒரு தனி மனிதன் கிட்ட நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற அந்த விருப்பம் இருக்கணும். நீதி போதனை, அறநெறியும் சமூக விழுமியங்களும், சூதாட்ட முதலாளித்துவம், பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம். ஸோ இது எல்லாம் வந்து பொருளாதாரத்தை சாராத ஆனால் பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய காரணிகள். பொருளாதாரம் வச்சு எதுவும் இல்லை, பட் ஆனால் இதுவும் வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய காரணிகள். ஸோ இயற்கை வளங்கள் பாருங்கள். ஒரு நாடு பெற்றுள்ள இயற்கை வளங்களின் அளவு அந்நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை வந்து நிர்ணயிக்கும் காரணி. ஸோ நிறைய நல்ல இயற்கை வளம் நல்லா வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து
நம்மளுடைய பொருளாதாரம் வந்து முன்னேற்றம் அடையும். இப்போ ஜப்பான் பாருங்கள், முன்னேற்றத்துக்கு தேவைப்படும் அளவுக்கு ஒரு நாடு இயற்கை வளங்களை வந்து பெற்றிருக்க வேண்டும். வளம் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அது வந்து விரைவாக வந்து முன்னேற முடியாது. ஆனால் ஜப்பான் நாட்டில் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க, ஜப்பான் நாட்டில் வளங்கள் பற்றாக்குறையாக இருந்தாலும் முன்னேறிய நாடாக உள்ளது. ஜப்பானில் வளம் கம்மி தான், ஆனால் முன்னேறிய நாடாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க நிறைய வளங்களை வந்து இறக்குமதி செஞ்சுக்கிறாங்க, வளங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, இறக்குமதி செய்கிறாங்க. இந்தியா அதிக அளவில் வளங்களை பெற்றிருந்தாலும் முன்னேற்றம் குறைந்த நாடாக உள்ளது. ஸோ இந்தியாவில் நிறைய வளங்கள் இருக்குது, பட் இருந்தாலும் முன்னேற்றம் குறைந்த நாடாக உள்ளது. ஏன் அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கம் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்து மூலதன உருவாக்கம். மூலதனம் பொருளாதாரத்தின் அடித்தள அனைத்து செயல்பாட்டிற்கும் அடிப்படை. ஸோ மூலதனம் போட்டால் தான் ஒரு தொழிலை வந்து நம்ம நடத்த முடியும். ஏற்கனவே உள்ள இருப்புடன் தற்போது கூடும் நிகர அளவு மூலதனமே மூலதன உருவாக்கம் என்பர். இதில் கண்ணுக்கு புலனாகக்கூடிய தொழிற்சாலைகள், இயந்திரங்கள், கண்ணுக்கு புலனாகாத உடல் நலம், கல்வி, ஆராய்ச்சி போன்ற 2 இனங்களுமே இதில் அடங்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மூலதனம் அப்படின்னா தொழிற்சாலை சொல்கிறான், இயந்திரங்கள் இதெல்லாம் சொல்லலாம். இந்த தொழிற்சாலைகளை இயக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் நல்லா இருக்கணும், நம்ம அங்கே வேலை செய்யணும், நமக்கு அதுக்கு தகுந்த கல்வி இருக்கணும், ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் அந்த தொழிற்சாலையையும் இயந்திரங்களையும் நம்மளால் இயக்கி வந்து முன்னேற முடியும். ஸோ இதுவும் வந்து ஒரு மூலதனமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து தொழிலாளர்களினுடைய உற்பத்தி திறனை உயர்த்தி வருமானத்தை அதிகரிக்க மூலதன ஆக்கம் வந்து உதவுகிறது. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் இயற்கை வளங்களை நன்முறையில் பயன்படுத்தவும் தொழில்மயமாதலுக்கும் அங்காடி விரிவாக்கத்திற்கும் உதவுகிறது. இதனால் பொருளாதாரம் வளர்ச்சி வந்து முக்கியமான ஒன்றாக உள்ளது. அடுத்து சந்தையின் அளவு. சந்தையின் அளவானது பெரிய அளவில் இருந்தால் கூடுதலான உற்பத்தி, அதிக வேலைவாய்ப்பு, தள வருமானம் உயர்வு ஆகியவற்றை தூண்டும். இவ்வாறு வளர்ந்த நாடுகள் உலக வாணிக மையத்தின் வழியாக அங்காடி அளவை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதன் மூலம் பொருளாதார முன்னேற்றத்துக்கு, அதாவது நாம் தயாரிக்கக்கூடிய பொருட்களை நம்ம வெளிநாடுகளில் விற்கும் போது என்னாகும், நம்ம நிறைய பணத்தை வந்து ஈட்டலாம். ஸோ அதை தான் வந்து இங்கே சந்தையின் அளவில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கட்டமைப்பு மாற்றம். கட்டமைப்பு மாற்றம் என்பது பொருளாதாரத்தில் தொழில் கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றத்தை வந்து குறிக்கும். நாட்டின் பொருளாதாரத்தில் 3 துறைகள் பிரிக்கப்படுகின்றன. முதன்மை துறையில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, காடுகள் இது எல்லாமே வந்து முதன்மை துறையில் வந்து வந்துடுது. 2ஆம் துறையில் தொழிற்சாலை, கட்டுமான பணிகள் இதெல்லாம் 2ஆம் துறை. சார்பு துறை அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா வாணிகம், வங்கி, வாணிகம் இது எல்லாமே வந்து வாணிகம் முதலானவற்றையும் உள்ளடக்கியதாகும். எந்த ஒரு பொருளாதாரமும் முழுக்க வேளாண்மையை மட்டும் சார்ந்து இருந்தால் பின்தங்கி நிலையிலேயே இருக்கும். ஸோ வேளாண்மையை மட்டும் இல்லாமல் தொழிலையும் வந்து சார்ந்திருக்கணும். அதை தான் வந்து 3 துறைகளில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கட்டமைப்பு அப்படின்றதுல 3 விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு துறையிலையும் வந்து வளர்ச்சி பெற்றால் மட்டும்தான் வந்து பொருளாதாரமானது முன்னேற்றம் அடையும். நிதியியல் முறை என்பது ஒரு நாட்டில் திறமையான சிறந்த முறையில் கட்டமைக்கப்பட்ட வங்கி முறையினை கொண்டதாகும். ஸோ வங்கி முறையை வந்து சொல்லியிருக்காங்க. ஒழுங்குற அமைக்கப்பட பண அங்காடியானது தேவையான மூலதனத்தை வழங்குகிறது. ஸோ நம்ம லோன் வாங்கி அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தொழில் செஞ்சு அந்த வருமானத்தை வந்து நம்ம கட்டுறோம். ஸோ அதுதான் வந்து நிதியியல் முறை. அடுத்து விற்பனைக்குரிய உபரி. வேளாண் துறையில் குடும்பத்திற்கான நுகர்வு தேவையை விட கூடுதலாக செய்யப்படும் உற்பத்தியை விற்பனைக்குரிய உபரி என்கிறோம். இந்த கூடுதல் விளைபொருட்களை உழவர்கள் அங்காடியில் விற்று வருமானம் ஈட்டலாம். இது அவர்களுடைய வாங்கும் திறனை அதிகப்படுத்தும். இதனால் நாட்டில் பொருள் உற்பத்தி அதிகரித்து வேலை வாய்ப்பும் நாட்டு வருமானமும் உயர்ந்து நாடு வந்து முன்னேற்றம் அடையும். பன்னாட்டு வாணிகம். பன்னாட்டு வாணிகத்தில் சாதகமான சூழ்நிலை இருந்தால் ஒரு நாடு போதுமான அளவு அயல்நாட்டு செலவாணியை கையிருப்பில் வைக்க முடியும். அதாவது மற்ற நாடுகளுக்கு நம்ம விற்று அது மூலிமா வந்து நம்ம வந்து பணத்தை வந்து இது பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்நிய செலவாணி. அடுத்து பொருளாதார அமைப்பு முறை. ஸோ இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு நாடு தடையில்லா பொருளாதார கொள்கை கடைபிடித்தால் கட்டளை பொருளாதாரத்தை விட வேகமான வளர்ச்சி பெறும். ஸோ வந்து கட்டளை பொருளாதாரத்தை விட வந்து தடையில்லா பொருளாதாரத்தை வந்து நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சும்மா நீங்கள் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான பாயிண்ட்டு இந்த நிதியியல் முறை, மூலதனம்னா என்ன, முதன்மை துறை, 2ஆம் துறை, சார்பு துறை இதெல்லாம் என்னென்ன, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பாருங்கள், பொருளாதாரத்தை சாராத காரணிகள். மனித வளம்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். இதில் பாருங்கள், ராக்னர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு,
மனித வளம், சமுதாயத்தின் மனப்பான்மை, அரசியல் சூழ்நிலைகள், வரலாற்று நிகழ்வுகள் ஆகியன பொருளாதார முன்னேற்றத்தின் மிக அதிக அளவு ஆதிக்கம் செய்கின்றன. முன்னேற்றம் அடைவதற்கு மூலதனம் அடிப்படையானதே ஒழிய அது மட்டுமே போதுமானது அல்ல என ராக்னர் நர்க்ஸ் அப்படின்றவர் தெளிவுபடுத்துகிறார். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசியல் சூழ்நிலைகள், வரலாற்று நிகழ்வுகள் ஆகியன பொருளாதார முன்னேற்றத்தின் மிக அதிக அளவு ஆதிக்கம் செய்கின்றன. முன்னேற்றம் அடைவதற்கு முன்னேறணும் அப்படின்னா மூலதனம் அடிப்படையானது தான். பட் ஆனால் மூலதனத்தை போட்டாவே அந்த தொழில் வளர்ந்துடாது. ஸோ அதுக்கு மேலே நம்ம உழைப்பை செலுத்தணும். அதுக்கு மேலே நிறைய இது இருக்குது. ஸோ அதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ மூலதனம் மட்டுமே அடிப்படையானது கிடையாது அப்படின்றது தான் இந்த ராக்னர் அப்படின்றவருடைய கோட்பாடு. ஸோ இந்த அடுத்து பாருங்கள், இந்த மனித வளத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவன் உழைக்கணும். அப்போ அவனுடைய உடல் நலம் நல்லா இருந்தால் தான் அவன் உழைக்க முடியும். ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்கிறது தான் மனித வளம். அவனுக்கு தொழில்நுட்ப அறிவு இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், அறிவியலும் தொழில்நுட்ப அறிவும் வளரும் பொழுது உயர் வகை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பிறக்கும். ஸோ புதுசாக எப்படி அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறது அப்படின்ற அந்த அறிவு கிடைக்கும். புதிய தொழில்நுட்ப முறைகள் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தும். இது பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணமாகிவிடும் என ஜோசப் சும்பீட்டர் அப்படின்றவர் சொல்கிறாரு. ஸோ இந்த தொழில்நுட்ப அறிவில் அறிவியலும் தொழில்நுட்ப அறிவும் வளரும் பொழுது உயர் வகை தொழில்நுட்பங்கள் பிறக்கும். புதிய தொழில்நுட்ப முறைகள் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தும். இது பொருளாதார முன்னேற்றத்திற்கு காரணமாகிவிடும் என ஜோசப் சும்பீட்டர் கூறுகிறார். அடுத்து அரசியல் சுதந்திரம் இருக்கணும்னு இதில் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் வறுமைக்கு இந்தியாவின் செல்வம் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் எடுத்து செல்லப்பட்டதே காரணம். ஸோ இந்தியா வறுமையானதுக்கு காரணம் நம்மளுடைய செல்வத்தெல்லாம் ஆங்கிலேயர்கள் எடுத்து சென்றது தான் காரணம். அப்போ வறுமையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி முறையும் அப்படின்ற அந்த நூலில் தாதாபாய் நவ்ரோஜி சொல்லியிருக்காரு. பிரிட்டிஷ் ஆட்சி முறை தான் இந்தியாவில் வறுமை அதிகரிக்க முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னு கூறியவர் யாருன்னு கேட்கலாம். இல்லை எந்த புத்தகத்தில் அதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு கூட கொஷின்ஸில் கேட்கலாம். அடுத்து சமூகத்தினுடைய அமைப்பு. முன்னேற்றத்தின் பலன்கள் சமமாக அனைத்து தரப்பினருக்கிடையில் பகிர்ந்தளிக்கப்படும் எனும் நம்பிக்கை இருந்தால்தான் நாடு முன்னேற தூண்டும் செயல்களை செய்ய மக்கள் முன்வருவார்கள். பொருளாதார முன்னேற்றம் விரைவாக நடைபெற மக்களின் பங்கெடுப்பது என்பது மக்களினுடைய பங்கெடுப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமானது. குறைபாடுகள் சமூக அமைப்பு முறையில் ஒரு சில பிரிவினர் மற்றும் முன்னேற்றத்தின் பலன்களை கூடுதலாக பெறுவதை அனுமதித்தால் பெரும்பான்மையான மக்கள் பொருளாதார முன்னேற்ற செயல்பாடுகளில் கலந்து கொள்ள மாட்டார்கள். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமூக அமைப்போடு சேர்ந்து நம்ம நாடு முன்னேறதுக்காக எல்லாரும் உழைக்கணும் அப்படின்றது தான். அடுத்து ஊழலற்ற அரசு நிர்வாகம். ஸோ ஊழல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய இது முன்னேறாது. பொருளாதார முன்னேற்றம் அடைதலில் ஊழலும் பொருளாதார நேர்மையின்மையும் எதிர்மறை விளைவை தான் இதில் உருவாக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உழைக்க வேண்டும். அடுத்து முன்னேற்றம் அடைவதற்கான விருப்பம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இது முன்னேறணும் அப்படின்ற அந்த விருப்பம் நமக்கு இருக்கணும். அப்போ தான் மக்கள் செய்யக்கூடிய பணி சிறப்பானதாக இருக்கும். அடுத்து நீதி போதனை, அறநெறி, அது சமூக மதிப்புகள், ஒழுக்க நெறிகளும் அறநெறி பற்றுதலும் சந்தையின் திறன்மிக்க செயல்பாட்டுக்கு அடிப்படைகளாகும். டக்ளஸி நார்த், அதாவது மக்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தால் அங்காடி செயல்படாது. மக்கள் நேர்மையற்றவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த அங்காடி செயல்படாது அப்படின்னு சொல்லி நார்த் அப்படின்றவர் சொல்கிறாரு. அடுத்து தாமஸ் பிக்கெட்டி அப்படின்றவர் என்ன சொல்கிறார் பாருங்க, மக்கள் தங்களின் வருமானம் நேரத்தின் பெரும்பகுதியை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் மது அருந்துவதிலும் சூதாடுவதிலும் செலவழித்தால் உற்பத்தி நடவடிக்கை பாதிக்கப்பட்டு பொருளாதார முன்னேற்றம் தடைபடும் அப்படின்னு சொல்லி தாமஸ் பிக்கெட்டி எடுத்துரைக்கிறார். அடுத்து பரம்பரை சொத்துரிமை முதலாளித்துவம். நிலம் உள்ளிட்ட சொத்து பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு பரம்பரையாக சேர்ந்தால் குழந்தைகள் கடின உழைப்பை விரும்ப மாட்டார்கள். இது உற்பத்தி திறனை குறைத்துவிடும் என்று தாமஸ் பிக்கெட்டி கூறுகிறார். அதாவது நிலம் அந்த பெற்றோர்கிட்ட இருந்து இப்போ நமக்கு பரம்பரை சொத்து இதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், உழைக்க மாட்டோம். அதை இதில் சொல்லியிருக்காங்க.
அடுத்து வறுமை அப்படின்றது ஒரு நச்சு சுழற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னேற்றம் குறைவாக உள்ள நாடுகளில் குறைவான முன்னேற்றத்தை குறைந்த அளவிலே தொடர்ந்து நீடிக்க செய்யும் சுழற்சியினை உருவாக்குகிறது. நச்சு சூழலானது ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று ஏழை நாடுகளை தொடர்ந்து வறுமை நிலையிலேயே வைத்திருக்கும். ஸோ இந்த வறுமை அப்படின்றது ஒரு ஏழை நாட்டை வறுமையிலேயே தொடர்ந்து வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ராக்னர் நர்க்ஸ் அப்படின்றவர் சொல்றாரு. ஸோ இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த அட்டவணையில் ஒரு நாடு ஏழை என்றால் அது ஏழைகளின் நாடு. ஓகே, குறைந்த தள வருமானம் தான் இருக்கும், குறைந்த உற்பத்தி திறன், குறைந்த அளவிலான சேமிப்பு, குறைந்த அளவிலான தேவை, குறைந்த அளவிலான முதலீடு, மனித மூலதனம், இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. அளிப்பின் பக்கத்தில் இருந்து பார்த்தால் குறைவான உண்மை வருமானம் காரணமே சேமிப்பளவு குறைகிறது. ஸோ அளிப்புனா என்ன? அதாவது நுகர்வோருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பண்டம் அல்லது சேவையினுடைய மொத்த அளவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அளிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வருமானம் கம்மியாக இருந்தால், குறைவான வருமானம் இருந்ததுன்னா சேமிப்பினுடைய அளவும் குறைவாக தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வறுமை அப்படின்றது வந்துடும். தேவை பக்கத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா குறைவான உண்மை வருமானம் காரணமாக தேவையும், அதாவது வருமானமே கம்மி அப்படின்னா நம்மளுடைய தேவையும் குறைவாக தான் இருக்கும். அதனால் அப்போ கண்டிப்பாக வறுமை தான் நமக்கு ஏற்படும். இது முதலீட்டை குறைக்க செய்யும். இதனால் மூலதன பற்றாக்குறை ஏற்பட்டு உற்பத்தி குறைந்து வருமானத்தை குறைக்கும். ஓகே, திட்டமிடல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வறுமை அப்படின்றது ஒரு நச்சு சுழற்சி அப்படின்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம திட்டமிடலேருந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே தான் ஆக்சுவலி பாயிண்ட்ஸே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.